மதியம் 12 மணி ஆச்சா விதவிதமாக கூட்டு, பொரியல், குழம்பு, சாம்பார் என எல்லாமே ரெடியாக இருக்கும். எது வாங்கினாலும் ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய். மதுரையில் களை கட்டும் இந்த குழம்பு தொழில் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த வீட்டு சமையல் முறை உணவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. மதுரை தெற்கு கிருஷ்ணன் கோவில் தெரு கண்ணன் சில்க்ஸ் பக்கத்தில் இயங்குற இந்த ஏழுமலையான் குழம்பு கடை மெஸ் திருமதி கோகிலா தேவி அக்காவுடைய குடும்பத்தினர் சேர்ந்து நடத்துறாங்க. மதுரையில பரவலா இருந்த தறி ஓட்டும் தொழில் இன்னைக்கு நலிவடைஞ்சிட்டதால பலரும் இவங்கள மாதிரி இந்த குழம்பு கடை தொழில் பக்கம் திரும்பி இருக்காங்க. இங்க குழம்பு கூட்டும் தனியாகவும் கிடைக்கும், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு சார். இங்க இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கீங்க? ரசம், சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, பட்டாணி கூட்டு, முட்டை கிரேவி, மில்மிக்கர் ரோஸ்ட்டு, தட்டாம்பயிறு கூட்டு, வேறு மோர். இது குஸ்கா. ஒரு நாளைக்கு ஒரு 5 வகை குழம்பு செய்வோம். சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுவோம். காய்கறி மாறும். ஒரு நாளைக்கு 3 காய் போடுவோம் சார். அந்த 3 காய் நல்லா ஓடும் சார். அதில் தான் பிஸ்னஸ் நல்லா பிக்கப் எங்களுக்கு. பாக்கெட்டு 20 ரூபா தான் சார். 20 ரூபா தான் சார் பாத்திரம். பாத்திரம்லாம் அவ்வளோவா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு. ஒரு சிலர் கொண்டு வருவாங்க. சர்வீஸ் நல்லா இருக்குது, நல்லா கவனிக்கிறாங்க. புதுசாக ஒன்று செஞ்சாங்கன்னு கேட்டேன், இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு கொஞ்சம் கொடுத்தாங்க. மறுநாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னு டெய்லி வந்துட்டேன். சாயந்தரம் கூட நல்ல இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது. இந்த குஸ்கா டெய்லி இருக்குமா? டெய்லி நாங்கள் போடுறோம். ஓகே. குஸ்கா எவ்வளோ? குஸ்கா 40 ரூபா. சாப்பாடு 80 ரூபா. பார்சல் வாங்கினாலும் 80 ரூபா. ஃபுல்லாக அதுங்க உட்காந்து சாப்பிட்டாலும் 80 ரூபா. ஆஃப் சாப்பாடும் கூட தருவோம், 60 ரூபா தான். ஆஃப் சாப்பாடில் என்னென்ன கொடுப்பீங்க? அது 2 வெஞ்சனம் கொடுத்துருவோம். சாம்பார், ரசம், அந்த மாதிரி சாப்பாடு அளவு. ஆமாம், 60 ரூபா இல்லை சார். அதனால அளவு மக்களுக்கு தோது பார்த்து நாங்கள் கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க சார். என்ன வேணும்? வயசானவங்களும் சாப்பிடுவாங்க சார். வீட்டில் சமைக்க முடியாதவங்க அவங்களும் சாப்பிடுவாங்க. நாங்களும் போய் கொடுப்போம், டோர் டெலிவரி செய்வோம். அதே மாதிரி காலையில் இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரி எல்லா ஐட்டம் கிடைக்கும். நைட்டு தக்காளி சாதம், லெமன் சாதம், வெண்பொங்கல், புளியோதரை, புரோட்டா, தோசை, சப்பாத்தி வகை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். எந்தெந்த ஏரியாலாம் தேடி வர்றாங்க. எல்லாரும் வருவாங்க. வீட்டில் சமையல் மட்டும் பண்ணுவாங்க, இங்கே வாங்கிட்டு போவாங்க சார். சாதம் மட்டும் பண்ணுவாங்க, நிற்கலாம் இங்கே வாங்கிட்டு போவாங்க சார். வயசானவங்களுக்கு, இந்த மாதிரி இடுப்பு வலி, கால் வலி உள்ளவங்களுக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இவங்க பண்ணி கொடுக்குறது. என் பேர் லலிதா. அதெல்லாம் இருக்கும் சார், இருக்கும். ஒரு சந்தில் பார்த்தாலே ஒரு கடை, 2 கடைன்ட்டு இருக்கு. மெயினாக சமைக்க தெரிஞ்சால் யாருனாலும் அந்த தொழில் பண்ணிடலாம். நாம் பண்ணுற டேஸ்ட்டில் தான் ஆளுங்க எங்ககிட்ட, கஸ்டமர் எங்ககிட்ட தேடி வருவாங்க. அங்கே தன்னால் கூட்டம் வரும். சௌராஷ்டிராவில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி கடை தான் வைக்கிறாங்க. வேறு தனி நிறையவங்க கூட இருக்காங்க. தனி வேலை விட்டுட்டு இந்த மாதிரி தொழில் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், சமையல் வேலைக்கு எல்லாம் போகிறவங்க பூரா இப்போ பரிமாற போகிறாங்கல்ல, அதில் 2 நாள் கூப்பிடுவாங்க. சம்பளம் கூட வரும். அது தறி வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர். ஆமாம், தறி வேலை தான் இருந்துச்சு நம்ம வீட்லேயும். பட்டு ஆமாம், நூல் இது சேலை அந்த மாதிரி நெய்தவங்க இருக்காங்க, துண்டு நெய்தவங்களும் இருக்காங்க. ஆமாம், தறி இல்லைன்னு இருக்கு, அது செய்கிறவங்க செய்கிறாங்க. முடியாதவங்க இந்த இதை 8 மணி நேரம் வேலை, 4 மணி நேரம் அப்படி இந்த வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்ப்பாங்க. இப்போ 2 நேரம் கல்யாணம் வச்சாங்கன்னா முதல் நாள் 4 நாள்னு கூப்பிடுவாங்க. முதல் நைட்டுக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் காலையில் மத்தியானத்தால் முடிச்சிடுவாங்க. அதனால 4 நாள்னு கூப்பிடுவாங்க. எங்கள் ஆளுங்களை விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்க. அதனால 2 நாளைக்கு இந்த வேலை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. பாத்திரம் பண்ணெல்லாம் என்ன க்ளோஸ் பண்ணி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சால் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் கூட கிடைக்கும். 2 நாளில் கொஞ்சம் கூட 1000 ரூபா 1500 கிடைக்கும் 2 நாளில். என்ன அது வேலை பார்த்து அதுக்கப்புறம் தனி வேலைக்கு போயிடுவாங்க. இந்த வேலைக்கு இப்போ லேடிஸ்னாலும் இந்த மாதிரி சமைக்க கொள்ள போவாங்க.
ஜென்ஸுங்கன்னா அந்த பரிமாறத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த வேலைக்கு வர்றாங்க. இப்போ நிறைய பேர் சமையலுக்கு குழம்பு காய்கறி கூட்டு கடையை ஆரம்பிக்கிறாங்க. அதையும் செய்கிறாங்க. ஒரு கடை ஆரம்பிச்சு நீங்க பிக்கப் பண்ண எவ்வளவு நாள் ஆகுது? சரி, நீங்க ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷமா பண்றீங்க இந்த கடையை? எவ்வளவு நாள் ஆகுது பிக்கப் மக்களுக்கு தெரியறதுக்கு? தெரியல எப்படினாலும் 1 மாதம். நான் முத வச்சாங்கன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க, டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சுக்குவாங்க. அது எப்படியும் 1 மாதம் ஆயிடும். டேஸ்ட் பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க சரி பண்ணணும். சொல்லுவாங்க, நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க, நல்லா இல்லாமல் சொல்லுவாங்க. தம்பி உங்கள் பொருள் நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்லை தம்பி இன்னும் சொல்லிடுவாங்க. சார் எந்த இது இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் சார், நாங்களும் அதே மாதிரி திருத்திக்கிடுவோம். நாங்களும் சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்றுக்கணும். ஆமாம், சரி இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றிக்குவோம். சரி நல்லா செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ருசியை வச்சு தான் சார் வருவாங்க. ருசி நல்லா இல்லைன்னா வரமாட்டாங்க சார். ரெண்டுமே சமமாக நம்ம இது பண்ணணும்ல, ஏற்றிக்கணும்ல. ஆமாம் ஆமாம். ஒரு நாள் முன்ன பின்ன வரதான் செய்யும். கைப்பக்குவம் சில நாள் நல்லா விழுகும், ஒரு நாள் வந்து சுமாராக இருக்கும். அது சொல்ல முடியாது சார். பொரியல் வச்சோம்னா அதுவும் 20 ரூபா ஒரு கவரு. கூட்டு வச்சாலும் 20 ரூபா தான். மில்மிக்கரு 20 ரூபா. காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் போடுவோம். முட்டை கிரேவி 2 பீஸ் 30 ரூபா. அந்த மாதிரி. இல்லை மாற்றி வெரைட்டிஸாக செய்வோம் சார். டெய்லி ஒரு வகை பயிரை தான் நாங்கள் போடுவோம் சார். ஆமாம், ஒரு நாளைக்கு தட்டாம்பயிறு, ஒரு நாளைக்கு சுண்டக்கடலை, வெள்ளை மொச்சை, அந்த மாதிரி எதையாவது ஒரு பயிறு. அதுவும் இல்லாமல் 2 பொரியல், கூட்டு, அந்த மாதிரி வகை நாங்கள் செய்வோம். ஆமாம் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வேலை தானே சார். இல்லை இதில் என்ன இருக்குது? நம்ம வந்து 10 வருஷமாக வந்து இந்த கடை நடக்கும். ஆரம்பத்தில் நம்ம வந்து வள்ளுவர் காலனியில் இருந்தோம். தறி நெஞ்சு தான் இருந்தோம். தறி வேலை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. 2-3 தறி இருந்துச்சு. நான் அந்த மஞ்சள் பையெல்லாம் வருது, அந்த பை தான் தைச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி டெக்ஸ்டைலில் இருந்தவங்களே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமையலுக்கு வராங்க. ஆமாம், நிறைய பேர் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. இப்போ இந்த வேலை எல்லாம் பழகிட்டாங்க. நிறைய பேர் பழகி இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வேலை என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடிஞ்சிருமில்ல. அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன வேலை பார்க்கணுமோ அது பார்ப்பாங்க. காலைல 7:30 ஆரம்பம், 11 மணி வரை இருக்கும் சார். 12:30 சாப்பாடு ஆரம்பம். சாப்பாடு குஸ்கா, தயிர் சாதம், சாம்பார் சாதம். மத்தியான ரேட்டு வந்து குஸ்கா, தயிர் சாதம், இது தக்காளி சாதம், புளியோதரை, வெண்பொங்கல் எல்லாமே 40 ரூபா. மத்தியானம் குழம்பு எது எடுத்தாலும் 20 ரூபா. சாப்பாடு 80 ரூபா. 2 காய், 1 ரசம், சாம்பார். பார்சல் தான் 80 ரூபா தான். இங்கே சாப்பிட்டா 80 ரூபா தான். அன்லிமிட்டட். கல்யாண நாள், அந்த முகூர்த்த நாள் வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் நாங்கள் வெரைட்டிஸ்லாம் போடுறது கொஞ்சம் பார்த்து போடுவோம். ஏன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் போயிடுவாங்க. அதனால் ஆமாம் அதனால் பார்த்து கண்டிப்பாக. அதனால் நைட்டு தான் கொஞ்சம் நல்லா ஓடுங்க சார். அது இந்த கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் நல்லா தரமாக இருக்குண்ணே, சுவையாக இருக்குது. உங்கள்கிட்ட எல்லா காயும் நல்லா தானே இருக்குது. வீட்டில் மட்டும் சுடுசாதம் வச்சுட்டு போவோம், மற்றது இங்கே வாங்கி சாப்பிடுவோம். வேலை கஷ்டம் தான். அது சமையல் கஷ்டம் தான். 5 மணில எந்திரிச்சு பண்ணாதான் இருக்கு. அதான் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். காலைல ஒருத்தவங்க, மத்தியானம், சாயந்தரம் இருக்காங்க. 3 நேரம் ஷிஃப்ட் மாறும். ஒரே செய்ய முடியாது. அதனால தான். ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கா? இருக்கு. காலைல மத்தியானம் போட மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை. நைட்டு வந்து 6:30 மணி ஆரம்பம் சார், 11 மணி வரை இருக்கும். நைட்டு புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், வெண்பொங்கல், சப்பாத்தி, நெய் ரோஸ்ட்டு, ஆனியன் ஊத்தாப்பம், பொடி ஊத்தாப்பம் எல்லாமே கிடைக்கும் சார். சாதா தோசை 35, சப்பாத்தி 3 பீஸ் 40 ரூபா, சாதம் ஐட்டம்லாம் 40 ரூபா. கான்டாக்ட் நம்பர் 9940874334. இன்னொரு நம்பர் வேணுன்னா 8682814646. அதாவது தெற்கு கிருஷ்ணன் கோயில், சப்பானி கோயில் எதிரில் கண்ணன் சிறுத்தை 4 கட்டி தள்ளி. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.